நீங்கள் போதுமான நேரம் உட்கார்ந்து பைபிள் வாசிக்க வேண்டும், பைபிள் தியானிக்க வேண்டும், பைபிளை ஆராய வேண்டும். வேத வாக்கியங்களை வாசித்தால் போதாது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்றார் நம்முடைய ஆண்டவர். கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களுக்கு பிரசங்கம் கிடைக்கும், செய்தி மேல இருந்து வரணும். ஊழியர் விசுவாசிகளுக்கு சொந்தம், விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம், ஊழியர் தேவனுக்கு சொந்தம். தப்பு. ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் கரெக்ஷன் இது. விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம் அல்ல, ஊழியர் தான் விசுவாசிகளுக்கு சொந்தம். விசுவாசிகள் கிறிஸ்துவுக்கு சொந்தம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? விசுவாசிகள் ஊழியருக்கு சொந்தம்னு சொல்றோம், ஊழியர் கிறிஸ்துவுக்கு சொந்தம் சொல்றோம், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தம். அதை கொஞ்சம் அப்படி மாத்திட்டோம். அதுலதான் அந்த சுழியில தான் எல்லாமே மாறி போச்சு. நம்முடைய திருச்சபைகளிலே எத்தனை சண்டைகள், வழக்குகள், வழக்குமன்ற வழக்குகள், சர்ச் எலெக்ஷன்ஸ். இது ஒரு பெரிய வெட்கக்கேடு நமக்கு. ஆண்டவரே, இவ்விதமான நிந்தைகளை எங்கள் திருச்சபை வளாகங்களிலிருந்தும் வட்டாரங்களிலிருந்தும் அகற்றிவிடும் ஆண்டவரே என்பது நமது ஜெபமாயிருக்கட்டும். சமுதாயத்தை மாற்றுவதற்கு முன்பதாக திருச்சபை மாற வேண்டும். சபை போக்கிற போகிலேயே சமுதாயம் போகும்.